நான் இப்போ பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஹேரோகிராஃப்ட்லேருந்து இருக்கேன். என்னோடய ஹேரோகிராஃப்டோட ஜேர்னி, அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா, ஒர்க்லேயாக இருக்கட்டும், ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் எங்கே என்ன பண்ணாலும் சரி ஓகே. நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்காது. சொல்ல போனால் ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். இதனால ஒரு அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. நிறைய டைம் அவுட்டிங் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம். மெயினாக வெளியே போகிறதே அதுக்கு தானே. இப்போ அப்படிங்கும்போது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஃப்ரேமில் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய அப்பியரன்ஸ் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா வந்து நான் ஃப்ரேம்ஸ்லேயே இருக்க மாட்டேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோஸ் நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸே வந்து அதை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒர்க்கில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்காது. நல்லா வந்து ஒர்க் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் ஆனால் என்னென்னா என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கில்ட்டினஸ் மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து சரியாக பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி சர்ச் பண்ணேன். நிறைய இது கூகுள் பண்ணேன். நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா விசாரித்தேன். வெளியே எல்லாமே விசாரித்து பார்த்தேன். விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பயந்தேன். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா வந்து, ஏன்னா சம் நியூஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துச்சு. பேட் நியூஸஸ் எல்லாம் வந்ததுனால வந்து அதை பற்றி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து அதை தள்ளி போட்டே போயிட்டேன். சொல்லப்போனால் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பிளான் பண்ணது அப்படியே தள்ளி போட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் பீரியடு, அந்த டைமில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பண்ணியிருந்தார். அது ஃபஸ்ட் லாக்டவுனில் அவர் பண்ணியிருந்தார். அவருக்கு ரிசல்ட்டு நல்லா இருந்தது, பார்த்தேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் அவரோட ரெஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா சரி ஓகே, அவர் ஒருத்தர் இருக்கார், பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு ரிசல்ட்டும் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நான் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். அப்புறம் அவர் என்ன கிளினிக்கில் பண்ணார் அப்படிங்கிறது கேட்டு அப்புறம் அவரே வந்து என்னை சஜஸ்ட் பண்ணார். அவர் ஹேரோகிராஃப்டில் தான் பண்ணேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லி நான் கன்சல்ட்டிங்கே வந்ததுக்கு ஃபஸ்ட் டே ஒன்லேயே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஓகே அட்மாஸ்பியர் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. டாக்டர்ஸும் வந்து ரொம்ப பொலைட்டாக வந்து எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது போக நான் மற்ற கிளினிக்ஸ் அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். நிறைய கிளினிக்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். பண்ணதில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பட்ஜெட் வைஸ்ன்னு பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஓகே, பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதை விட கம்மியான இதுலேயும் போனோம்னா பார்த்திங்கன்னா வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப லோவாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மாடரேட்டாக நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற இதில் நான் ஹேரோகிராஃப்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கன்சல்ட்டிங் வந்தது. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு மெயினாக நான் உட்கார வச்சு டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே ப்ரொசீஜர் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி சம் மெடிக்கல் டெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஓகே அப்படின்னா பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். எல்லாமே ஓகே. அப்போ வந்து நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரொசீஜர் வந்து நம்ம ஐ திங்க் லாஸ்ட்டு செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 2 நாள் ப்ரொசீஜர். எனக்கு பார்த்திங்கன்னா 3200 கிராஃப்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் போச்சு. 3400 கிராஃப்ட் பக்கம் வந்து போச்சு. அந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து டே 1ல் பேசிக் டெஸ்டஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே அலர்ஜிஸ் இருக்கா, அனஸ்தீசியா வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேசிக் டெஸ்டஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் போச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிளான்டேஷன். ஃபஸ்ட்டு வந்து டே 1ல் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன். டே 1 முடிஞ்சு டே 2ல் சேம் அதே தான் வந்து ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 12 டேஸ் வந்து அது வந்து செட் ஆகிருக்கான டைம் வந்து 12 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷ் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிஆர்பி அப்படி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் பக்கம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் பண்ணி. ரிசல்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பிங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. அதை விட பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துட்டு ஆஃபீஸ் இப்போது என்ட்ரு ஆகியிருக்கேன். அப்போவும் பார்த்திங்கன்னா என் கூட இத்தனை வருஷமாக பழகினவங்களுக்கே வந்து நான் அப்படிங்கிற தெரில, வேறு யாரோ ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது வரைக்குமே நினச்சிட்ருக்காங்க. அதுவும் என் க்ளோஸாக பழங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற டீமில் இருக்கிறவங்களாம் வந்து எனக்கு தெரியும், அவ்வளோதான். பட் ஆனால் வந்து இப்போ பார்க்கும்போது என்னென்னா, நான் இல்லை புதுசாக ஒரு பையன் வந்து ஆஃபீஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கான் என் டீமில்
அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதே ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து முன்னாடி இப்போ நின்று நான் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சொல்ல போனோம்னா. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ நான் வெளியே அவுட்டிங் போகிறது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்திங்கன்னா வந்து அந்த சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது, நல்லாவே வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அது ஒன்று இருக்கட்டும். அப்ரிசியேஷன் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் வந்து இங்கே ஹேரோகிராஃப்ட் என் ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லணும். அவர் தான் வந்து இங்கே அவர் சொல்லி தான் இங்கே நான் வந்தேன். இங்கே வந்து எனக்கு பார்த்து அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் இங்கே சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. ஒரு ரொம்ப நீட்டான அட்மாஸ்பியராக இருந்தது. டாக்டர்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிறவங்களாக எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பொலைட்டாக வந்து இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ரொசீஜர் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. வீட்டில் இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து வெளியே அவுட்டிங் போனோம்னா எப்படி இருப்போம், ஒரு ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் போச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜரும் கூட கிடையாது சொல்லப்போனால். ஒரு லைட்டாக டாலரேட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பெயினும் இருக்கும். அதை டாலரேட் பண்ணி வந்துட்டேன் நான். இப்போ எனக்கு ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வைஸ் வந்து ரொம்ப ஹாப்பி நான். Aerocraft Hair Transplant Experts